ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷலான ஹனி கேக்கு தாங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாரும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டை நல்லா நுர வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை இந்த அளவுக்கு பீட் ஆனதும் 1 கப்பு சுகரை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்பு சுகரை நான் 3/4 கப்பு அளவு தாங்க சுகர் இதில் சேர்க்குறேன். நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக்கு ஸ்பாஞ்சியாக வருங்க. சுகரும் நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணணுங்க. சுகர் நல்லா பீட் பண்ணதும் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ். இது ஃப்ளேவருக்காக தாங்க சேர்க்குறோம். ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 எசன்ஸை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்டிங்கில் மட்டும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் நல்லாயிருக்கும். திரும்ப சொல்கிறேங்க, பீட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணாதீங்க. இப்போ 1 கப்பு மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் இது மாதிரி சலிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீட் பண்ணும்போது மைதா கட்டி படாமல் இருக்கிறதுக்காக தாங்க. ஒரே பக்கமாக பார்த்து பீட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இதையும் சேர்த்து நல்லா ஒன் சைடாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு கோல்டு வின்னர் ஆயில் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லை ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்மெல் இல்லாத ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மைதாவை சேர்த்ததுக்கப்புறம் ஒன் சைடாக தாங்க பீட் பண்ணணும். இது வரைக்கும் எக் பீட் பண்ண மாதிரிலாம் பீட் பண்ணக்கூடாது. ஒன் சைடாக மெதுவாக பீட் பண்ணிட்டு வரணும். இப்போ ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் தண்ணி கொஞ்சம் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்ததும் நம்ம பீட்டரை மேலே தூக்கி விட்டா கீழே லேயராக வந்துச்சுன்னா நம்ம பீட் பண்ணது பர்ஃபெக்ட். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் கேக்கு ஊற்றி பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரம் அளவு பார்த்து எடுத்துட்டு ஒரு ஒயிட் பேப்பர், இல்லை உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் அதையும் வச்சுக்கலாம். அதுவும் இல்லைன்னா இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு நம்ம மைதா மாவை ஜலிச்சு விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச மாவை எடுத்து அது உள்ளே ஊற்றிட்டு பேக் பண்ணி எடுக்கலாம். நான் சைட்லலாம் பட்டர் பேப்பர் இல்லை, அதனால் மாவு தூவி வச்சுக்கிறேன். அது தூவி வச்சுட்டு நம்ம பீட் பண்ணி வச்ச மாவு இதில் ஊற்றிக்கலாம். நம்ம எந்த பாத்திரம் எடுத்தாலும் பாதி அளவுக்கு தாங்க நம்ம பீட் பண்ணி வச்ச மாவு ஊற்றணும். ஏன்னா கேக்கு பொங்கி வரும்போது ஃபுல்லாக வந்துடும். அதனால் பாதி அளவுக்கு வர மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். ஸ்டவ் மேலே குக்கர் வச்சு இது மாதிரி குக்கருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். குக்கரோட மூடியில் பெல்ட்டு விசில் எதுவும் போடாமல் ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லோரும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஊற்றி வச்ச மாவில் இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் இருக்கனால ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி பண்ணிக்கலாங்க. குக்கரை ஸ்டவ் மேலே வச்சு 5 நிமிஷம் ஃபுல்லாக ஆச்சுங்க. இப்போ போயிட்டு வாங்க குக்கரை பார்க்கலாம். குக்கரில் நல்லா ஆவி பறக்க இந்த மாதிரி நுர வரப்ப நம்ம மாவை எடுத்து இது உள்ளே வைக்கலாம். வைக்கும் போது பார்த்து வைங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதே மாதிரி பெல்ட்டு விசில் எதுவும் போடாமல் 30 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுக்கணுங்க. இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக்கு பாருங்கள் எவ்வளோ பஃப்னு மெத்துன்னு வந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேக்கு எப்படி கரெக்டாக பேக் ஆகி வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வடை குத்துற கம்மியால் குத்தி பார்த்தா இது மாதிரி ஒட்டாமல் வந்தால் கரெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டுக்காக 20 ரூபீஸ் கிசான் ஜாம் ஃபுல்லாக சேர்த்துக்கினேன். 3 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் ஹனி எல்லாம் கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கரைச்சி விட்டுக்கிட்டேன். நல்லா இந்த அளவுக்கு கரையணும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணலாம். அதுக்கு மீதி இருக்கிற சுகர் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி. நம்ம ஹனி கேக் செய்கிறதுனால ஹனி ஃப்ளேவர் அதிகம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹனி அதிகமாக ஊற்றிட்டேன். இது சர்க்கரை கரையிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துருவின தேங்காய், முந்திரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கேக்கை கட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு கத்தியை வச்சு கேக்கை சைட்லலாம் லூஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இது ரிமூவ் பண்ணோன்னு கேக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வந்திருக்கு. வேறு லெவலில் வந்துச்சு. சேம் நான் சொன்ன ப்ராசஸ்லேயே பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்துச்சு கேக்கு.
இப்போ டெக்கரேட் பண்ண இப்போ மேலே இருக்கிறது அழகாக கட் பண்ணி எடுத்துட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஹனி கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். நம்ம மேலே கட் பண்ண கேக்கை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக்கில் நம்ம கலக்கி வச்ச சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கேக்கு ஃபுல்லாக ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தினா எவ்வளோ ஜூஸியாக வருது. அது மாதிரி வந்ததும் இப்போ கிசான் ஜாமை ஒரு கோட்டிங் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கோட்டிங் கொடுத்த கேக் எடுத்து ஃப்ரீசரில் 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு வாட்டியும் இதே மாதிரி கிசான் ஜாம் ஊற்றி டபுள் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஃபைனலாக நியூ இயர் ஸ்பெஷலான ஹனி கேக் டெக்கரேட் பண்ணியாச்சுங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக ஹனி கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.